நம்ம இந்த டாபிக் நம்ம இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர்னா என்ன? இதில நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு யாராவது வந்து உங்கள்ட்ட வந்து நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. யாராவது வந்து உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் கம்ப்யூட்டர்? அப்படின்னா, உங்க ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, இந்த 4 பாயிண்ட்ஸ் நான் இப்ப சொல்லி தர 4 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிமெம்பர்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் ஓகேவா? 2வது பாயிண்ட் வந்து இன்புட். 3 பாயிண்ட் வந்து ப்ராசஸிங். 4த் பாயிண்ட் வந்து ரிசல்ட், அவுட்புட் ஓகேவா? ஏன் இது 4 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன். இதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் டேக்ஸ் ரா டேட்டா. ரா டேட்டாங்கிறது அன்ப்ராசஸ்டு ஒன்று ஓகேவா? அதை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். நம்ம தான் கொடுக்குறோம் ஃப்ரம் த யூசர். நம்மள்ட்ட இருந்து தான் கொடுக்குறோம். அதை இன்புட்டாக நம்ம கொடுக்கும்போது கம்ப்யூட்டர் அதை வந்து ப்ராசஸ் பண்ணும். இந்த ப்ராசஸிங் நடக்கும்போது சில சில இதெல்லாம் வந்து அதில் உள்ளே இருக்கும். அது என்னென்னன்னா, சில லாங்குவேஜஸை வந்து அதை கன்வெர்ட் பண்ணும். அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். அது என்னென்ன லாங்குவேஜ் வரும்னா, அதில் வந்து மெஷின் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் அதுனா என்னங்கிறது நம்ம ஃப்யூச்சர்ஸில் பார்ப்போம். நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ப்ராசஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் 2+2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா, அதை வந்து கம்ப்யூட்டரை வந்து ப்ராசஸ் பண்ணும். அதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து எழுதி வச்சுப்பாங்க. அது எப்படி அது எதில் எழுதி வச்சுப்பாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் இப்போ அடுத்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு பிக்சரை காட்டுறேன் ஓகேவா? எழுதி வச்சுப்பாங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 2+2 = 4 அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணதில்ல, அது வந்து அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க ஓகேவா? அப்போ வாட் இஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் ஏ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை மட்டும் நம்ம கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரோக்ராம் வந்து நம்ம ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிற 2 மார்க்கில் கேட்குறாங்கன்னா வாட் இஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு, இட் இஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் அதுக்கு வந்து கீ பாயிண்ட் ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா? அப்போ நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போதும். நான் ஒரு கான்செப்ட்ஸை வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து மக்கப் பண்ணாமல் கீ பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சு நான் எக்ஸாமில் வந்து எழுதுவேன். ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஸ்லைடில் நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து கொஞ்சம் பிக்சராக பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இன்புட் வந்து நம்ம கொடுக்குறோம். இன்புட் வந்து நம்ம இதில் டிவைசஸையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்புட் வந்து நம்ம வந்து கீபோர்டு வழியாக தான் கொடுப்போம் கரெக்டாக? அதனால தான் ஃபஸ்ட்டு கீபோர்ட், மவுஸ், கார் ரீடர், ஸ்கேனர், ஜாய்ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இன்புட் டிவைசஸ் ஓகேவா? அப்புறம் இங்கிட்ட நான் அவுட்புட் டிவைசஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கிடுங்க. சென்டரில் வந்து அவுட்புட் டிவைசஸ் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா மானிட்டர், ஸ்பீக்கர், பிரிண்டர், ப்ரொஜெக்டர் இந்த மாதிரிலாம் அவுட்புட் டிவைஸ். இதெல்லாம் அவுட்புட் டிவைஸ். இது மூலயமா வந்து இந்த மானிட்டர் மூலயமா வந்து நம்ம வந்து ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். கீபோர்டு வழியாக வந்து நம்ம வந்து ரிசல்ட்டை நம்ம இன்புட் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகேவா? இந்த 2 இதுக்கு நடு சென்டரில் சிபியு இருக்குது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணும் ஓகேவா? இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ப்ரைமரி ஸ்டோரேஜ், ரேம் ஓகேவா? அடுத்து கண்ட்ரோல் யூனிட், அடுத்து ஏஎல்யூ. இந்த மாதிரி சில மெயின் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் ஃபியூச்சர்ஸில் படிப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த இமேஜில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து சிபியு வந்து ப்ராசஸ் பண்ணி அது நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஓகேவா? நம்ம வந்து கொடுக்கும்போது இன்புட் வந்து கீபோர்டில் வந்து என்ட்ரி பண்ணுவோம். நம்ம அதை வந்து மானிட்டரில் பார்க்கலாம் என்னென்னு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க ஓகேவா? கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். நம்ம வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்,
இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நான் நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.